அறிவியல் ஆய்வில் மாணவர்களை வழிநடத்தி மாவட்ட மாநில அளவில் முதலிடம் பெற வைப்பது அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. மா நடராஜன் அவர்கள் நல்லாசிரியர் விருதை பெறுகிறார். டாக்டர் PS தங்கமுத்து அவர்கள் சேவரத்னா என்ற பிரிவின் கீழ் விருதை பெறுகிறார். முன்னாள் ராணுவ வீரர் 32 ஆண்டுகள் சேவை செய்து வருகிறார். வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் கிருஷ்ணகுமாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாதனையாளர் என்ற பிரிவின் கீழ் இந்த விருதினை பெறுகிறார். 15 வருடங்களாக பெண் கல்வி முன்னேற்றத்திற்காக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இடையப்பட்டி பட்டதாரி வானவில் மன்ற போட்டியில் எங்கள் மாணவி வெற்றி பெற்று தலைநகரத்தில் கலந்து கொண்ட நிகழ்வு. பாத்தியனத்திலிருந்து சமையல் எரிவாயு தயாரிக்கும் நிகழ்வு. அதில் கலந்து கொண்ட எங்கள் மாணவிகள். நீர் மேலாண்மைக்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பில் நடத்தப்படும் கண்காட்சியில் கலந்து கொண்டு எங்கள் மாணவிகள் வெற்றியினை பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தும் குழந்தை அறிவியல் மாநாட்டில் எங்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு மாநில அளவில் சென்று வெற்றி பெற்று உள்ளனர். இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு கணினி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கடந்த 18 ஆண்டுகளாக கணினியில் பயிற்சி அளித்து வருகிறேன். பயிற்சியில் எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட், அனிமேஷன் முறைகள் கற்றுத்தருகிறேன். நடத்திய கணினி போட்டியில் எங்கள் பள்ளி மாணவி கலந்து கொண்டு 1000 ரூபாய் பரிசு பெற்று வந்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் நடைபெறும் குழந்தை அறிவியல் மாநாட்டில் எங்கள் பள்ளி குழந்தைகள் குறைந்தது 5 ப்ராஜெக்டுகளால் சமர்ப்பிக்கிறார்கள். அதுபடி கிட்டத்தட்ட 50 ப்ராஜெக்டுகள் இதுவரை சமர்ப்பிக்கிறார்கள். 10 ப்ராஜெக்டுகள் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் பெற்று வந்துள்ளனர். சனி ஞாயிறுகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பினை எடுத்து அதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெற வைத்துள்ளேன். 2 மாணவிகள் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் சாதனை புரிந்துள்ளனர். மேலும் அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டு இருக்கின்றனர். ஒரு ஆசிரியராக நான் பெற்ற